Daily. Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கோரியிருக்கிறார் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இந்த வழக்கின் பின்னணி, மேலும் விவரம். சென்னை மாநகராட்சியின் 5வது மண்டலத்தில் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரித்த உயர்நீதிமன்றம் 5வது மண்டலமான ராயபுரத்தில் உள்ள விதிமீறல் கட்டடங்கள் மீது எடுக்கப்பட்ட கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது. மேலும் இதுபோல பிற மண்டலங்களில் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டது. 2021ஆம் ஆண்டு டிசம்பரில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம், நீதிபதி சுந்தரமோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது உத்தரவை அமல்படுத்தாதற்காக சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதிகள் இந்த தொகையை ஆணையரின் ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்து அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு வழங்க உத்தரவிட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிமன்ற உத்தரவுப்படி ஆணையர் குமரகுருபரன் நேரில் ஆஜராகி இருந்தார். இதனையடுத்து ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J. ரவீந்திரன் நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே மீறவில்லை எனவும் நடந்த தவறுக்கு முழு பொறுப்பு ஏற்பதாக ஆணையர் கூறியதாகவும் தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மாநகராட்சி ஆணையருக்கு விதிக்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை திரும்பப் பெறுவதாக தெரிவித்தனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.